நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எங்களால் கூட இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது, நீ சூப்பராக பண்ணுற, உன் வயசுக்கு இதே ஜாஸ்தி, இந்த மாதிரியெல்லாம் நம்மளை நிறைய பேர் மூஞ்சிக்கு நேராக புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா? அவங்கள கண்டிப்பாக எக்காரணத்தை கூட நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா அவங்க தான் நம்மளை பின்னாடி ரொம்ப பேசுகிறவங்களா இருப்பாங்க. அதே ஏதோ திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ ஏன் இதை பண்ணுற, இதை பண்ண, இப்படி பண்ணு, இது உனக்கு கரெக்டாக இருக்கும், இப்போ நீ இதை பண்ணாதே நம்மளை சத்தம் போடுவாங்க இல்லையா? அவங்கள கூட ஒரு வகையில் நம்ம நம்பிடலாம். ஆனால் நம்ம மூஞ்சி பார்த்துட்டு நீ பண்ணாதான் நல்லாயிருக்கும், உன்னாலையெல்லாம் பண்ண முடியுது, யூ ஆர் வெரி டேலண்ட் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அவங்கள எக்காரணது கூட நம்ம நம்பிடவே கூடாது. ஏன்னா அவங்க நம்மளை ரொம்ப நம்ம அந்த பக்கம் போன உடனே நம்மளை ரொம்ப பேசுவாங்க. திட்டுறவங்கள அவங்க திட்டுறது நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பர்சனலாக எடுத்துட்டு ஓகே அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே ஒரு பக்கம் நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க இல்லையா, அவங்களையும் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். ஏன்னா புகழ்ந்து பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் திட்டுறவங்க நம்மளை எப்போ திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, இப்போ திட்டினா இது கரெக்டு அவங்களுக்கு தெரியும், இல்லை இது திட்டுறதுனால நம்ம மாறிடுவோமா அப்படின்னு யோசிச்சு நம்மளையவே மாற்றிப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இதை நான் பண்ணுவேன், இது யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு வேண்டி உங்களோட ஆசைகள், இல்லை இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன, யாரை பற்றி நம்ம எதுக்கு நினைக்கணும், நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர்த்து மற்றவங்க நினைக்கிற மாதிரி இருக்கவே கூடாது.